12 year railway colony. ஒரு குவிக் ரிவ்யூ பார்த்துடலாமா? வெல்கம் டு சோ சினிமேட்டிக். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு பணத்தேவை வருது. அதை எப்படியாச்சும் ரெடி பண்ணி தந்து ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாரு. அதை பண்ணாரா இல்லையா, அதுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். எப்பயும் போல் ஃபஸ்ட் பாசிட்டிவ்ஸ் கிட்டே இருந்து போயிடலாம். ஃபஸ்ட் பாசிட்டிவ்ஸ் இந்த கதையோட ட்விஸ்ட் தான். ப்ளாட் ட்விஸ்ட் நிறையவே இருக்குது, நல்லாவும் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் ஆஃப் மெயின் லீட் நல்லா இருந்துச்சு. அல்லு நரேஷ் யூஸ்வலான ஃபிலிம்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணியிருந்தார், சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நெகட்டிவ்ஸ் கிட்டே போனோன்னா, படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் தான் சொல்லியே ரொம்பவே ஸ்லோ. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே குயிக்காக போயிடுது. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு ஃபீலிங் தரும். அண்ட் படம் போகிற ஸ்பீடே தெரியாது உங்களுக்கு. அண்ட் யூஸ்வலான தெலுங்கு மசாலா எல்லாம் இதுலேயும் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. மேபி அவாய்ட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் படம் பெருசாக போரிங்காலாம் இல்லை. இந்த சென்ஸ் எனக்கு பெருசாக போரிங்காக ஆன மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. சரிடா படத்தை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, படத்தை பார்க்கலாம், நல்லாவே இருக்குது, டீசென்ட் வாட்ச்லாம். படத்தோட லென்த் 2 hours 5 minutes வித் தமிழ் டப்பிங்கோட அமேசான் ப்ரைம்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்துட்டிங்கன்னா, படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அவுட் ஆஃப் 5 ஸ்டார் நீங்கள் எவ்வளோ ஸ்டார் தருவீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from your host, signing off.